கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கிட்டத்தட்ட 10 மாதங்கள் பள்ளிக்கூடத்திற்கும் மதரசாவிற்கும் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்த நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மாணவர்கள் அவர்களுடைய முழாண்டு தேர்வுகளை எல்லாம் நிறைவு செய்து முழாண்டு தேர்வுடைய அந்த விடுமுறைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 10th + 2 மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டு விட்டது. இனி வர்ற 16ஆம் தேதி 15ஆம் தேதியிலிருந்து அதற்கு கீழுள்ள வகுப்பு மாணவர்களுக்கும் விடுமுறை விடப்படுகிறது. 10 மாதங்கள் தொடர்ந்து பள்ளிக்கூடத்திற்கு சென்ற நமது குழந்தைகள் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து வேலை. அதற்கு பிறகு சில மாணவர்கள் மதரசாவுக்கு வந்தார்கள். அதற்கு பிறகு சில மாணவர்கள் டியூஷனுக்கு சென்றார்கள். இப்படி 10 மாதம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் விடுமுறை கிடைக்க போகிறது. இந்த விடுமுறையை, அந்த குழந்தைகளை முறையாக நாம் கையாள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு 2 நிஅமத்துகளை, 2 அருட்கொடைகளை தந்திருக்கிறான். மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ஆனால் அந்த 2 அருட்கொடைகளின் மதிப்பை மனிதர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதிகமான மக்கள் அந்த 2 நிஅமத்துகளை, 2 அருட்கொடைகளை வீணாக்கி விடுகிறார்கள். அதில் முதலாவது அஸ்ஸிஹத், உடல் ஆரோக்கியம். 2வது அல் ஃபராக், மனிதனுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரம். ஒண்ணு உடல் ஆரோக்கியம். நோய் வருவதற்கு முன்பே ஆரோக்கியத்தை மனிதன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது உலகத்தை சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இருக்கும் போதே அதை செஞ்சுக்கணுங்களாமா. நோய் வந்ததுக்கு பிறகு என்னால நோன்பு வைக்க முடியல, நோய் வந்ததற்கு பிறகு என்னால ஹஜ் உம்ரா செய்ய முடியலன்னு சொல்லி யாரும் வருத்தப்படக்கூடாது. அதே போன்று நோய்க்கு முன்பே ஆரோக்கியம் இருக்கும் போதே உலகத்தையும் மனிதன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதே போல 2வது ஓய்வுடைய நேரம். ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு ஓய்வு. கடுமையான வேலை பளு ஒரு மனிதனுக்கு வரும் முன் அவனுக்கு கிடைக்கிற அந்த ஓய்வு நேரத்தை அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேலை பிஸி, நேரமே இல்லை, அப்படியானதற்கு பிறகு மனிதன் ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் வீணாக கழித்ததை நினைத்து மனிதன் வருத்தப்படுகிறான். சங்கையானவர்களே, அதுபோல நம்முடைய குழந்தைகளுக்கும் இது விடுமுறையுடைய நேரம். அந்த குழந்தைகளினுடைய அந்த விடுமுறை நேரத்தில் அவர்களை பாதுகாப்பது நம்முடைய பிரதான பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. முன்பு ஒரு காலம் இருந்தது, அப்ப மாணவர்களுக்கு லீவுன்னு சொன்னா பெருசா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதோ கிரிக்கெட் விளையாடுறது, அங்க இங்கேன்னு சுத்துறது, இவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு ஓய்வு நேரம் என்றால் இந்த விளையாட்டு அப்படிங்கிற அதோடு நிற்பதில்லை. அவர்களை கெடுப்பதற்கு அவர்களை சுற்றிலும் 1000 சூழ்ச்சி வலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. வேற ஒண்ணும் பெருசா வேணாம். அவங்க கைகளில் இருக்கிற மொபைல் போன் ஒண்ணு போதும், அவர்களை கெடுத்து விடும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பையன் வெறும் கேம் மட்டும் தாங்க விளையாடுறாரு, வெறும் வேற ஏதோ விஷயங்களைத்தான் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவர்களது வாலிபத்தையே கெடுக்கிற அளவுக்கு கெடுதியான அத்தனை விஷயங்களும் அந்த மொபைல் போனில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சங்கையானவர்களே, இந்த விடுமுறையுடைய நேரத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் அவர்களது விடுமுறை நேரத்தை கழிக்க வைக்க வேண்டும். அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா நபிமார்களினுடைய வரலாறுகளை சொல்லுகிறான். பெரும் பெரும் நபிமார்கள் தங்களது குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உலகில் வந்த நபிமார்களில் உன்னதமான ஒரு நபி. அவர்களது பெயர் திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது. கிட்டத்தட்ட 11 குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தார்கள். இது ஹதர யாக்கூப் அல் மௌத், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கிய போது தனது மகன்களை எல்லாம் அழைத்து கேட்டார்கள், அம்மா தஅபுதூன மின் பஅதி, எனது குழந்தைகளே, நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? உங்களது கொள்கை கோட்பாடு எப்படி இருக்கும்?
அந்த குழந்தைகள் எல்லாம் சொன்னாங்க, தந்தையே உங்களது கடவுளான இறைவனான, அதே மாதிரி சில நபிமார்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய இறைவனான அல்லாஹுவைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்களது குழந்தைகள், அவர்களது சந்ததிகள் ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய மரண நேரத்தில் அவர்களுக்கு பதிலளித்தார்கள். சங்கையானவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மாபெரும் ஒரு அறிஞர். அவர் ஒரு நபி கிடையாது, இறை நேசர், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்ற ஒரு நல்லடியார். ஆனால் அவர்களுடைய பெயரிலேயே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தனி ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர் பெரிய படிச்சவரோ பட்டதாரியோ வசதியானவரோ அல்ல, கருப்பான நீக்ரோவான ஒரு மனிதர் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்த அற்புதமான அறிவு, அவர்களது மகனுக்கு நிறைய உபதேசம் செய்தார்கள். அந்த லுக்மான் என்ற அந்த சூறாவில் கூட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மகனுக்கு செய்த அதிகமான உபதேசத்தை தான் அல்லாஹு தஆலா அந்த சூறாவில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். வயது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்தார். அதில் முதலில் அவர் செய்த உபதேசமே இதுதான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, அல்லாஹ்வுக்கு இணையான வேறு எந்த ஒன்றையும் நிகரானதாக ஆக்கி விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது அது மாபெரும் பாவம் என்பதை முதல் உபதேசமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, நம்ம இன்னைக்கு குழந்தைகளை 10 மாசம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. ஸ்கூல்ல வெறும் நாலேஜ் தான் கிடைக்கும், அவங்களுக்கு மொழி அறிவு, சில விஷயங்கள் சம்பந்தமான சில அறிவுகளைத்தான் அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அங்கு ஒழுக்கத்தை போதிக்கப்படுவதில்லை. ஒரு சில ஆசிரியர்கள் விதிவிலக்கா இருக்கலாம், நீங்களாம் கடனுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க தான். எனவே சங்கையார் குறையாக சொல்லவில்லை, அவர்கள் அங்கு சென்று ஒரு சில அறிவுகளை பெறுகிறார்கள், அவ்வளவுதான். அவர்களை நல்லவர்களாக, குணக்குன்றுகளாக, மார்க்கம் தெரிந்தவர்களாக மாற்றக்கூடிய அந்த பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்ததுதான். பெற்றவங்க தான் அதை செய்ய முடியும், வெளியில் இருக்கிறவங்க சில அறிவுகளை கொடுக்க முடியும். எனவே சங்கையானவர்களே, நமது குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாள்ல ஒரு மிக பெரும் ஒரு செய்தி, தொலைக்காட்சியில பிளாஷ் நியூஸையும் அதுதான். என்னங்க, 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் தனது சக மாணவனோடு ஏற்பட்ட ஒரு சின்ன பொறாமை, ஸ்கூல் பேக்ல அருவாளை கொண்டு வந்து தனது அருகில் இருந்த மாணவனை வெட்டினான். எவ்வளவு பெரிய விஷயம்! 8வது படிக்கிற பையன், அந்த 8வது படிக்கிற வயதிலேயே அவனது உள்ளத்தில் எவ்வளவு வஞ்சகமும் குரோதமும், இன்னொரு உயிரை அழிப்பதற்கு ஆயுதத்தை கையில் எடுக்கிற அளவு அவனுடைய உள்ளத்துல துவேஷ குணம் பதிந்திருக்கிறது என்று சொன்னால், ஸ்கூல் வெறும் அறிவைத்தான் கற்றுக் கொடுக்குது, அவனிடத்தில் பண்பை கற்றுக் கொடுப்பது கிடையாது. அவன் படிச்ச அந்த படிப்பு உண்மையிலேயே அது அறிவார்ந்ததாக இருந்தால் அவனை சிந்திக்க தூண்டி இருக்க வேண்டும். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நம்ம செய்யற வேலை என்ன? நிறைய செய்தித்தாளில் வருகிற செய்தி, ஸ்கூல் காலேஜுக்கு போற மாணவர்களின் கைகளில் போதைப் பொருட்கள் இருக்கிறது. எனவே சங்கையானவர்களே, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சல்ல, நம்ம பொறுப்பு முடிஞ்சது இல்ல, அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதனாலதான் பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? வெறும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது, இது மட்டும் நம்முடைய பொறுப்பு அல்ல. ஒவ்வொரு தாய் தந்தையும் தனது குழந்தைகளோடு நேரத்தை செலவிட வேண்டும். இது பெற்றோர்களுடைய பொறுப்புகளாமா. இன்னைக்கு உளவியல் மருத்துவர்கள் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு விஷயமே இதுதான். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் தவறான பாதைகளுக்கு போவதற்கு மிகப்பெரும் காரணம், வீட்டுல அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களோடு பேசுவதே கிடையாது. அவங்களை எந்த விஷயத்தையும் விசாரிக்கிறது இல்லை. நீ என்ன படிக்கிற, நீ என்ன செய்யற, நீ எப்படி இரு, எதையும் விசாரிக்கிறது இல்லை. அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போறாரு, அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போறது. காலையில எப்பவும் போல வளமையா ரெடி பண்ணி ஏத்தி விட்டா முடிஞ்சு. சாயந்தரம் இவங்க வேலையை பார்ப்பாங்க, வேலைக்கு போறவங்க மீதி வேலையை பார்க்க தூங்க, அவ்வளவுதான். எனவே உளவியல் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உங்களது குழந்தைகளோடு பேசுங்கள், அவர்களோடு நலன் விசாரிங்க. அவ ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும். இன்னைக்கு பாருங்க, நிறைய இடங்கள்ல இதை செய்யாதனாலதான் வயது வந்த குறிப்பாக பெண் குழந்தைகள் வழி தவறி போவதற்கு காரணமே அதுதான்.
அவங்கள சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை, நல்லா இருக்கிறையான்னு விசாரிக்க ஆள் இல்லை. மொபைல்ல எவ்வளவு ஒருத்தர் அதை கேட்டதா பார்த்தா அவங்களுக்கு அது இம்ப்ரெஸ் ஆகிடும், அது விருப்பமானதாக ஆகி விடுகிறது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் போன் பேசுறவங்க எல்லாம் பாருங்க, பெருசா எதுவும் பேச மாட்டாங்க, 2 விஷயம் தான் மாறி மாறி வரும். வீட்டில் அதை கேட்க ஆள் இல்லாததால் தான் வெளியில எங்கேயோ ஒரு பக்கம் அந்த வார்த்தைகள் கேட்கிற போது அவர்களது உள்ளத்தை அவர்கள் பறிகொடுத்து விடுகிறார்கள். எனவே சங்கியானவர்களே, பெற்றோர்களுடைய முதல் பொறுப்பு குழந்தைகளோடு நேரம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு டாக்டர் உளவியல் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், சிறு பிராயத்திலிருந்து எந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளோடு நேரம் கொடுக்கிறார்களோ, அந்த குழந்தைகளோடு பேசுகிறார்களோ, விளையாடுகிறார்களோ, அந்த குழந்தைகளின் அறிவு மேம்படுகிறது. அவங்க ஸ்கூல்ல போய் படிக்கணுங்கிறதெல்லாம் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு தான் அந்த குழந்தைகளை நல்லவர்களாக மாற்றுகிறது. அதனால நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் இல்லைங்க, மறுமையை சொல்ல வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பேர குழந்தைகளோடு எப்படி நடந்துகிட்டாங்க, அள்ளி முத்தமிட்டார்கள். தொழுகையில இருக்கும்போது நபிகளாரோடு வந்து விளையாடுறாங்க, முதுகுல ஏறி விளையாடுறாங்க. சஜிதாவில் இருக்கும்போது உள்ள நுழைஞ்சு வெளியே வர்றாங்க, நபிகளார் கோபப்படவில்லை, அந்த குழந்தைகளோடு அன்பை காட்டினார்கள். ஒரு நாள் ஜும்மாவுடைய பிரசங்கம் மின்பரில் இருக்கிறார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்குள்ள வந்துடுறாங்க. வந்த அந்த குழந்தை காலில் ஏதோ ஒரு பாயோ ஏதோ ஒரு தட்டி கீழே விழுக போகுது. மிம்பரில் குத்பா செய்து கொண்டிருந்த நபி கீழே இறங்கிட்டாங்களாமா. இறங்குறதுக்கு முன்னால சகாபாக்கள் அந்த குழந்தையை பிடிச்சிட்டாங்க. பிடித்த பிறகு நபி அவங்க சொன்னாங்களா, அந்த குழந்தையின் அன்பு என்னை ஒரு நிமிடம் அந்த குத்பாவிலிருந்து கீழே இறக்கி விட்டதுன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் என்னன்னா உளவியல் சிந்தனை, குழந்தையினுடைய சிந்தனையை, அறிவை அது பேராற்றல் மிக்கதாக மாற்றுகிறது. எனவே பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நமது குழந்தைகளோடு உட்காரணும், அவங்களோட பேசுறது, அவங்களோட நலம் விசாரி. என்ன நிறைய பெற்றோர்களுக்கு தான் குழந்தை எத்தனாவது படிக்கணும்னு கூட தெரியாது, மதரசாவுக்கு போறாங்க என்ன ஓதுறாங்கன்னு தெரியாது, என்ன அதை பத்தி விசாரிக்கிறதே இல்லை. எனவே சங்கையானவே முதல் தலையாய பொறுப்பு அவர்களோடு நேரம் கொடுக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 2வது மகனுக்கு சொன்ன உபதேசம், யா புனைய அகிமி ஸலா, மனிதனே, ஓ அன்புள்ள மகனே, நீ தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தைகள் 7 வயதாகிவிட்டால் அவர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் அவர்கள் தொழாவிட்டால் கொழுமாறு அவர்களை அடியுங்கள், ஆண் பெண் குழந்தைகளை படுக்கையை விட்டும் தனித்தனியாக ஆக்குங்கள். எனவே சங்கியானவர்களே, நபிமார்கள் துவா செஞ்சாங்க. நம்ம ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அற்புதமான ஒரு துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி, என்னுடைய ரப்பே என்னையும் எனது சந்ததிகள் எனது குழந்தைகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண நபியா, அவர்களது மனைவி சாதாரண பெண்மணியா, அத்தாவும் நபி, அம்மா பெரிய சீதேவி அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். அந்த வீட்டுடைய சூழ்நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். தந்தை ஒரு நபி இருந்து தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா செஞ்சாங்க, தொழக்கூடியவங்களாக ஆக்கு. இன்று நாம் சிந்தனை செய்து பார்க்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் நமது மகனை பார்த்து நீ தொழுவட்டையான்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா? எனவே சங்கையானவர்களே, இந்த விடுமுறை காலம் என்பது அவர்கள் 5 நேரம் தொழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் ஸ்கூலு காலேஜுக்கு போறாங்க, ஜும்மா கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, ஜும்மா தொழுகை கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த விடுமுறை காலங்கள் அவர்களுக்கு மிக பெரும் ஒரு வாய்ப்பு. இந்த விடுமுறையில் என்ன செய்யணும், 5 நேரம் தொழக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். காலையில் எந்த நேரம் தொழுகைக்கு வர்றதுக்கு எந்த சிரமமும் இல்லை. அப்ப 2வது விஷயம், அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து 3வது, பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். பெற்றோர்கள் செய்கிற துவா குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சுலைம் இப்னு அய்யூப் அர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிற ஒரு பெரியாருடைய வாழ்க்கையில் எழுதப்படுகிறது. அவருடைய சிறு பிராயம், அவங்க ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஷேக் ஒருத்தர் வந்திருக்கிறார். அன்னைக்கெல்லாம் மதரசாக்கள் என்று சொன்னால் எல்லா பக்கம் இருக்காது, எங்கேயாவது ஒரு ஷேக் இருப்பாரு, அவர்கிட்ட போய்தான் மார்க்கத்துடைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆலிம் ஒருவர் அந்த ஊருக்கு வருகிறார். இதை அறிந்த சிறு பிராயத்தில் இருந்த சுலைம் இப்னு அய்யூப் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இமாம் இடத்தில் செல்கிறார்கள்.
போய் சொன்னாங்களாமா, எனக்கு குரானை கற்றுக் கொடுங்க. அப்ப அவரு சொன்னாரு, ஒண்ணு அல்ஹம்து சூரா ஓது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும். அல்ஹம்து சூரா ஓதுறாரு. ஓதனா திக்கு சரியா வரல. அப்ப அந்த இமாம் கேட்ட, ஹல்லக மின் உம்மின், உனக்கு தாய் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. அந்த ஷேக் பெரிய இமாம் சொன்னாங்களாமா, உனது தாயிடத்தில் சென்று நீ சொல், அம்மா எனக்காக வேண்டி துவா செய்யுங்க. நீங்க எவ்வளவு எனக்கு துவா செய்வீங்களோ அல்லாஹ் தஆலா எனக்கு இல்முடைய விஷயத்தை லேசாக ஆக்குவான். அந்த சிறுவரும் போய் தாயிடத்துல இந்த இமாம் சொன்னதை சொல்றாங்க. தாயும் துவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த தாயின் துவா 11 வயசுல அல்ஹம்து சூராவை சரியாக ஓத தெரியாதவருக்கு எவ்வளவு இல்மை தந்தது. அந்த ஊரிலேயே மாபெரும் ஆலிமாக உருவெடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வளர்ந்து பெரிய மாமேதையாகிறார். மாற்று கருத்துள்ள சிலரோடு அவருக்கு ஒரு விவாதம் ஒன்று நடக்குது. அன்றைய காலத்துல விவாதம் மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு விஷயம். மாற்று கருத்துள்ளவங்க, இறை மறுப்பு கொள்கையுடையவர்கள் வந்து விவாதம் செய்வாங்க, அவங்களுக்கு பதில் சொல்றது. அந்த விவாதத்தில் இந்த மாணவர், இவர் பெருசாயிட்டாரு, இவர் ஒரு இமாமா ஆயிட்டாரு, இவரும் கலந்து கொள்ளுகிறார். அந்த மாற்று கருத்துடையவர்களுக்கெல்லாம் இவர் இஸ்லாத்தின் வழியில், குரான் ஹதீஸுடைய ஒளியில் இவர் சொல்லுகிற பதில் அங்கிருந்தவர்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்த வைக்கிறது. அந்த சபையில இவருக்கு குரான மனனம் செய்வித்த ஒரு ஆசிரியரும் அங்க இருக்கிறார். அவருக்கு ஒரு பெருமிதம், தனது மாணவர் நம்ம கிட்ட குரான மனப்பாடம் பண்ண மாணவர் இவ்வளவு அறிவு உள்ளவரா, இவ்வளவு இல்மா இவருக்கு. விவாதம் எல்லாம் முடிகிறது. உஸ்தாதே போய் அந்த மாணவரை சந்திக்கிறாரு. சந்திச்சு கேட்டாரு, உனக்கு இவ்வளவு அறிவு, இவ்வளவு ஞானம், இது எங்கிருந்து கிடைச்சது? அப்ப அவர் சொன்னாராமா, உஸ்தாதே நீங்க சொல்லி கொடுத்த விஷயம்தான், எனது தாயின் துவாதான் என்னை இந்த இல்முக்கு சொந்தக்காரராக ஆக்கியது. எனவே சங்கையானவர்களை, பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எல்லா விஷயத்திற்குமே. ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறை நேசர்களினுடைய பட்டியல் மேல் மிக பெரும் இடம் பிடிப்பவர்கள் இமாம் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி, மிக பெரும் இறை நேசர். அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு பேரு அலி. மகனை எவ்வளவோ ஒழுக்கப்படுத்தணும், தர்பியத் செய்யணும் சொல்லி தந்தை முயற்சி செய்கிறார். ஆனா அவருடைய மகன் கடுமையான சேட்டை. இருந்தாலும் இமாம் அவர்கள் இப்படி துவா செய்வாங்களாமா, யா அல்லாஹ், எனது மகன் அலிக்காக வேண்டி, அவனை சீர்படுத்துவதற்காக வேண்டி நான் எவ்வளவோ துவா செய்து விட்டேன், ஆனால் என்னால முடியல, அவனை தர்பியத் செய்ய முடியல. எனவே அந்த பொறுப்பை நான் உன்னிடம் தருகிறேன், எனது மகனை நீ தர்பியத் செய்ய அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்களாமா. வரலாறுகளில் எழுதப்படுகிறது, சிறு பிராயத்தில் மிகவும் சேட்டை செய்த அந்த அலி என்பவர் பிற்காலத்தில் எப்படி மாறினார்? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ். அவர்கள் சொல்லுவார்கள், ஹைருன் நாஸி ஃபுலைல் இப்னு இயாத், மனிதர்களில் மிகச் சிறந்தவர் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வ ஹைரும் மின்ஹு இப்னுஹு அலி. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களாமா, அந்த ஃபுலைல் இப்னு இயாதை விட சிறந்தவர் அவருடைய மகன் அலின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். எனவே சங்கையானவர்களே, பெற்றோர்கள் செய்கிற துஆ குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் அது மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே குழந்தைகளை பெற்றெடுப்பவர் அவர் பெரிய விஷயம் அல்லாது, அந்த குழந்தைகளை வலதே சாலை நல்ல குழந்தைகளாக, மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக விட்டு செல்வதுதான் மிக பெரும் விஷயம். எனவே சங்கியாவில் இந்த விடுமுறை காலம் என்பது அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு அதிகமான சூழ்நிலை உள்ள ஒரு காலம். எனவே நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும். பள்ளி தொடர்புள்ளவர்களாக மதரசாவுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும். குர்ஆனுடைய ஞானங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் தீனுடைய தொடர்புள்ளவர்களாக ஆக்குவதற்கு உண்டான ஒரு மிக பெரும் ஒரு இலகுவான வழி உள்ள இந்த காலம்தான் மாணவர்களுடைய குழந்தைகளுடைய விடுமுறை காலம். எனவே பெற்றோர்கள் நமது குழந்தைகளை விடுமுறை இந்த நேரத்தில் அதிகம் கண்காணித்து அவர்களை நல்லவர்களாக ஆக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி அதிகம் துஆ செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக, அவர்களுடைய வருங்கால எதிர்காலத்தில் எல்லோருக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் அவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுகாதவங்க தொழுது.